அடுத்ததாக நான்காவது ஐந்தாவது வார்த்தையை குறித்து பேச சிஸ்டர் பானுமதி அழைக்கிறேன். ஹலோ, பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். I greet you all in the name of Lord and Savior Jesus Christ. இந்த நாளில் எல்லா சபையிலையும் இந்த பாடுகளை குறித்து தியானிக்கிறது உண்டு. So in every church they meditate upon the things that Jesus went through. நாமும் அதே காரியத்தை செய்கிறோம். We are also doing the same thing here. அது இப்பொழுது இது வந்து ஒரு புதிதல்ல. This is not new. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உள்ள காரியங்கள். So this has been happening from almost for 2000 years. ஆனால் வருஷம் வருஷம் நம்ம கேட்குறோம். So but every year we hear this. நம்ம மாறுறோமா அப்படின்னு நம்மளே ஒரு கேள்வி கேட்கணும். But do we really change or does this affect us? We have to ask ourselves. எதுக்காக ஒரு பாடுகளை அனுபவித்தார்? Why did he undergo this tribulations and everything? சிலுவையில் போய் எதுக்கு இந்த 7 வார்த்தைகளை சொல்லணும்? Why did he go to on the cross and talk these 7 words? அவர் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக So as an example, வாழ்ந்து முடித்தார். he lived a life as an example for us. மறுபடியும் உயிரோடு எழுந்து Again he rose up from the dead இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். and he is living today. இன்னும் அவர் நேட்டாக்குறாங்க, ஏன் வரல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். Now we keep thinking, why doesn't he come to us again? அவர் கிருபை உள்ள தேவன். He is a graceful God. அவர் இரக்கமுள்ள தேவன். He is a very loving God. இன்னும் தேவனை அறியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. There are many people, hundreds of people who do not know Christ. அவரும் அவர்கிட்ட வரணும்னு அவர் விசுவாசிக்கிறார். God is waiting for them to come back to him. அது எதை குறிக்கிறதுனா, What does it denote? தேவனுடைய அன்பை குறிக்கிறது. It shows his love. ஏன்னா அவர் அன்புள்ளவர், Because he is a loving God. இரக்கமுள்ளவர், He is a gracious God. கண்டிக்கிறவர், He actually ஆசீர்வதிக்கிறவர், chastises us and blesses us, வழி நடத்துகிறவர், and he takes us, leads us. எல்லாமே அவர்தான். He does everything. நாம் நினைக்கிறோம் நம்மளை வழி நடத்துறது We think we know everything. இல்ல, No. நம்ம பெற்றோர் நடத்துவாங்கன்னு நினைக்கிறோம். We think our parents will lead us, இல்ல ஹஸ்பண்டோ பிள்ளைகளோ நடத்துவாங்கன்னு or the நினைக்கிறோம். husband or the children will lead us. நம்ம வேலை செய்தா நம்ம ஓனர் நடத்துவாங்கன்னு நினைக்கிறோம். So we think like if we are working in a place, our owner will lead us. ஆனா நம்மளுடைய படிப்பு, But our education நம்மளுடைய வேலை, and work நம்மளுடைய உயர்வு, and our height, இது எல்லாமே ஒன்றும் இல்லைங்கிறது தான் அந்த சிலுவைப்பாட்டில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான but காரியம். these do not do anything to us. That is the thing we need to learn from this. The 4th verse, மத்தேயு 27 Matthew chapter 27, 46 verse 46. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. It says here, 9ஆம் மணி நேரத்தில் ஏலி ஏலி லாமா சபக்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். And about the 9th hour, Jesus cried with a loud voice, saying, Eli, Eli, lama sabachthani. That is, my God, why hast thou forsaken me? இந்த ஏலி ஏலி என்பது என்ன அப்படின்னு சொன்னாக்க அது ஒரு எபிரேயர் எழுத்து. So the word Eli, Eli is a Hebrew word. அதே தான் இங்கே என் தேவனே என்று எழுதப்பட்டிருக்கிறது. That is translated as my God. ஆனால் சிலுவைக்கு அடியில் உள்ளவங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, So but what the people who were standing around the cross thought, அவர் எலியாவை கூப்பிடுகிறார், that he thought that he is calling Elijah. அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு So இருந்தாங்க. they were waiting for Elijah to come. அது வந்து அவங்க அறியாததுனால அப்படி சொன்னாங்க. Because they didn't know the fact, they thought like that. அது 9ஆம் மணி நேரம் என்பது So it was the 9th hour, it is said. மதியம் 3 மணியாக இருக்கிறது. So that was actually around 3 o'clock in the afternoon. அப்போ அவர் 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கி இருக்கிறார். So God actually was hung on the cross for 6 hours. அந்த நேரத்தில் அவர் எவ்வளவு பாடுபட்டிருப்பார், என்ன அவர் கஷ்டப்பட்டிருப்பார் என்பதை அவருடைய சத்தத்திலேருந்து நம்ம அறிந்திக்க முடியாது. என்ன வந்து அவருக்கு வேதனை இருந்திருந்தா அவர் என் தேவனே என்று அவர் என்ன பண்ணிருவார், உரத்து சத்தம் போட்டார் இருக்கிறது. So that 6 hours of pain, it was made so aggressive and so painful that he really shouted out, it says. நமக்கு அப்படி ஏதாவது ஒரு கீழே விழுந்துட்டோமா, ஒரு ஆக்சிடென்ட், விபத்து ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம முள்ளு குத்துனா கூட ஆன்னு கத்துறோம். So if we actually have something happening to us, some accident or something, even if a thorn pokes us, pricks us, we shout. இயேசு அப்படி கிடையாது. Jesus was not like that. அவர் கெச்சமன தோட்டத்தில் இருந்து When he was in praying at Gethsemane garden, கொல்கத்தா வர்ற வரைக்கும் till he reached Golgotha, அவர் பட்ட பாடையை நம்மளால சொல்ல முடியாது. the things that he went through was really, we can't even talk about it. ஆனால் வந்து தேவனை அறிந்தவர்களுக்கு இந்த காரியங்கள் தெரியும். So whoever knew the things that happened, know everything. பிரச்சாதி ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். People, the Gentiles should know that, so that's why I'm saying this.
அவர் அந்த கிச்சமேன தோட்டில் போய் என்ன பண்ணுறாரு கடைசியா when he goes to the garden of Gethsemane, what does he do? அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். He starts to pray. அவர் என்ன பிதாவை நோக்கி he looks at God. ஆண்டவரே, Father, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், so he says, if possible, let this cup be moved from me. நீங்கட்டும், ஆனால் என் சித்தம் அல்ல உங்க சித்தம் என்று அவர் கர்த்தர் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். But not my will, let thy will be done, he says. இந்த நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது, so when I was saved, இந்த வார்த்தையை நான் டெய்லி சொல்றது உண்டு. So God actually, I used to confess this word every day. ஆண்டவரே, இந்த பாத்திரம் உம்முடையது. So I said, this vessel belongs to you. உம் சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். I completely surrender myself to your will. உம் விருப்பப்படி என்னை நடத்தும். Let your will be done in my life. அதனால தான் நான் இங்க வந்து நிக்கிறேன். That is why I am here today, standing. நான் இருந்தா இங்க வந்து நிக்க முடியாது. If it was just me, I wouldn't be able to stand here. அவரும் அப்படிதான் என்ன பண்றாரு, நம்ம எப்பத்துல எல்லா நேரமும் தரித்திருக்கணுங்கிறது அது விதமாய் காமிக்கிறார் அவர். So it actually shows that we need to be always in prayer. அந்த சமூகம் தான், தேவ சமூகம் தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. God's presence only gives us happiness. தேவ சமூகம் தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. God's presence gives us peace. தேவ சமூகம் தான் நம்மளை வழி நடத்துகிறது. God's presence leads us. அந்த நேரத்துல அவர் என்ன பண்றாருன்னா, what does he do at that time? அந்த ஜெபம் பண்ணி முடிந்ததும் அவருக்கு தெரியுது நம்ம வந்து மரணத்துக்காக நம்ம போய்கிட்டு இருக்கோம்னு அந்த மரண வேதனையை அவர் உணர்றார். So as soon as he finished the prayer, he knew what he was actually looking forward to. பலனை கேட்கிறார். So he asked God for strength. தன்னை பலப்படுத்தி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறார். So he actually, God strengthened me. அப்பொழுது அவருக்கு பலப்படுத்துகிறார் என்று தான் நான் சொல்ல முடியும். So God actually strengthens him, the Father. ஏன்னா அவர் சொன்னா போதும் தூதர்கள் எவ்வளவு வேணாலும் வர இருக்காரு. So he says immediately a lot of angels would come. அவர் சிலுவைக்கு போகாமே இருந்திருக்கலாம். He doesn't have to go to the cross. ஏன்னா வேத வசனம் நிறைவேறும்படியாகவே, but since the words have to be fulfilled, the prophecies have to be fulfilled, இது எல்லாமே நடக்கிறது. all this has happened. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, but when you see in that place, அவர் வேர்வை இரத்த துளியாய் வெளியே வந்தது அப்படின்னு இருக்குது. So there it says his sweat actually came as blood drops. அடித்து வருகிறது வேறு, beat a person, the blood comes, that is different. ஆனால் இங்கு அவருக்கு என்ன நெருக்கம் மன வியாகுலம் இருந்திருந்தால் அந்த வேர்வை இரத்த துளியாய் வந்திருக்கும் என்று நம்ம யோசிக்க வேண்டும். But just imagine the stress and strain and the pain that Jesus would have felt at that time, that his sweat is coming out as blood. அந்த மனுக்குலத்துக்காக தான் அவர் வந்தாரு. He came for the mankind. என்னோட end of time வருகிறது. So முடிவு வரப்போகிறது. My end is going to come. இதை அறிந்து மனுக்குலங்கள் இன்னும் ரட்சிக்கப்படணுமேங்கறத தாகத்துல, so he actually says my end வரை ஏவுகிறது. But the mankind is still not saved. So that tension and that pressure brought blood from him. அதன் பிறகு தான் அவர் என்ன பண்றாங்க, கைது பண்ணி கொண்டு போறாங்க. Then after this incident only they imprison him and take him குற்றவாளி மாதிரி, as a criminal. ஆனால் போகும்போதெல்லாம் அடித்து தான் கொண்டு போனாங்க. போகும்போதெல்லாம் அடி. So when they took Jesus, they just beating him on the way. மறுபடியும் போக போக அவருக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப அடிச்சு சிலுவையை சுமந்து அவருடைய சரீரம் பூரா பிக்கப்பட்டது என்று இருக்கிறது. So actually we see that his body was torn into pieces like shreds and everything, and he had to carry the cross and go. ஏன்னா அந்த சாட்டையில் வந்து அவ்வளோ அந்த கோல் அந்த முள் அது மாதிரி 1.5 இன்ச்சு 2 இன்ச்சுலாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் அவர் அடிக்கும்போது நிச்சயமாக சதை பிச்சு கொண்டு வெளியில் வந்துருக்கும். So the kind of whip they used was really very painful thing. They had iron balls and they had hook and everything. When they hit it, all the skin and muscles were torn. It would definitely have been painful. அவர் முதல்லாம் உழுத நிலம் போல் இருந்துச்சு. So it was like shreds. His back was like shreds. அவருடைய முகம்லாம் அழகற்று போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. So his face was completely horrified. அவர் அழகானவர். He's a beautiful person. அதனால தான் பாட்டு பாடுறாங்க, அழகானவர் பாட்டெல்லாம் பாடி. So we sing the song அழகானவர் அருமையானவர். Hallelujah. என்ன பண்றாங்க, கொண்டு போய் என்ன பண்ண கொல்கத்தா மலையில. So they take Jesus in this state. இவ்வளோ பாடுகளையும் அணிவித்து கொண்டு போறாங்க. So they give him so much trials, so much tribulations, and take him to the cross. ஜனங்கள்லாம் பார்த்திருப்பாங்க. People would have seen him. இயேசு வேதனைப்படுகிறாரே என்பது சிலர் சொல்லுவாங்க. So they say that why Jesus is going through all these problems. இவர் இயேசுவா இருந்தா ஏன் இவர் வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. So they would say if he was the savior in Jesus, why he doesn't come out of it. பலரும் பலவிதமாய் பேசியிருப்பாங்க. So many people would have talked about so many things. ஒரு சில வாசனத்தை நான் சொல்றேன். I would like to note a few verse. 40வது வசனத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் தூஷித்தார்கள் இருக்கும். So in verse 40 if you say everybody cursed him. அப்ப 42ல பார்த்தா
In 42 verse, சிலுவையிலேருந்து இறங்கி வரட்டும் விசுவாசிப்போம் என்று இருக்கும். so they say like let him come down, we'll believe him. ஆனா வசனம் சொல்லுது கண்டு விசுவாசிப்பவர்களை காணாமல் விசுவாசிப்பவர் தான் விசுவாசிக்கிறவன் இருக்குது. So verse says like better is for a person who doesn't believe, who doesn't see and believe, than to who sees and believes. அவர் 43ல சொல்றாங்க இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்கிறார்கள். So in verse 43 they say let him deliver himself now. அப்ப இங்க கல்லர் மற்றவங்களாம் என்ன பண்றாங்க, சீஷர்கள்லாம் அவரை நிந்தித்தார்கள். So the robbers also actually they say they had the same reproach. பரியாசம் பண்ணினார்கள். They were actually mocking him. அவர் நீதிமானுக்கு எவ்வளவு பாடுகள் என்று நம்ம அதை நோக்கி பார்க்க வேண்டும். So we can see righteous man how much trials he actually faces. ஏசாயா 59:2 சொல்கிறது, In Isaiah chapter 59 verse பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். Isaiah chapter 59 verse 2 it says the soul that sins dies. ஆனால் இவர் பாவம் செஞ்ச ஆத்மா கிடையாது. But this Jesus didn't sin a bit also. நம்மளுடைய பாவங்கள், all our sins, நம்மளுடைய சாபங்கள், all our curses, நம்மளுடைய தத்திரங்கள், all our mistakes, நம்மளுடைய வியாதிகள், all our things which have done wrong, நம்மளுடைய உக்கிரங்கள், wrongdoings, அடுத்தது கசப்புகள், all our bitterness, மன்னிக்க முடியாத தன்மைகள், all our unforgiveness, இதையெல்லாம் தான் all these things அவர் ஏற்றுக்கொண்டார். he took it on himself. அப்போ அவர் என்ன பண்ணார், நம்மளுடைய பாவத்தை So he has taken our sins, அவர் சுமந்து கொண்டார். he bore our sins. அந்த பாவத்தை அவர் சுமந்து Since he bore our sins தீர்க்கும்படியாதான் and he actually finished it on this cross, சிலுவையில் அடிக்கப்பட்டார். he was actually he died on the cross. நம்ம கைகளில் செஞ்ச பாவத்தினால just because our hands sinned, அவர் 2 கைகளில் ஆணி அடிக்கப்பட்டது. his hands were nailed. நம்ம கால்கள் எங்கெங்கெல்லாம் போகக்கூடாதோ அங்கெல்லாம் போயிருக்குது. Just because we went to places where we should not go, அதனால தான் 2 காலையும் சேர்த்து வச்சு ஆணி that அடிக்கப்பட்டது. is why the legs of Jesus was nailed. அப்ப இந்த 3 ஆணியில தான் அவர் தொங்குறார். So he was actually hanging on these 3 nails. அல்லேலூயா. Hallelujah. அப்போ அந்த சரீரம் என்ன பண்ண, கீழ் நோக்கி இழுக்கும். So the whole body actually comes down. அந்த எலும்புகள் எல்லாம் என்ன பண்ணும், அப்படியே நெருக்கப்படும். So the bones were really pressed together. என்ன எல்லா சிலுவையில் அங்கே ரோமர் சட்டமே பாவம் செஞ்சவங்களுக்கு சிலுவையில் அடிக்கப்படணுங்கிறது தான். So the punishment for person who has done mistake is to be hung on the cross. அப்போ அப்படி அவங்கெல்லாம் அடிக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, 11 மணி நேரமெல்லாம் ஆகுமா மறிக்கிறதுக்கு. So when they are on the cross, sometimes it will take 13-14 hours also for them to die. ஆனால் ஆண்டவர் 6 மணி நேரத்திலே இறந்து விட்டார் என்று வசனம் சொல்கிறது. But here it says that Jesus died within 6 hours. அநீதிமானுக்கு இருக்கிற நேரம் வேறு. The time for unrighteousness people is different. நமக்காக நீதிமானுக்கு இருக்கிற நேரம் வேறு. But for time for the righteous is different. இதெல்லாம் நம்ம பிதாவுக்கு தெரியுமா தெரியாதா? So God the Father knows everything. இப்போ நம்ம முன்னாடி கொஞ்சம் வரலாம். So let's move forward. ஏதேன் தோட்டத்தில் in Garden of Eden, அங்கே ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. where Adam and Eve were there. குளிர்ச்சியான நேரத்தில் இயேசு வந்தார். So he came in the evening time. அவங்களுடைய 2 பேருடைய கரங்களும் இப்படி இணைந்திருந்தது. So their hands were actually entangled. அவங்க பாவம் செய்து they sinned. அவங்க தோட்டத்தை விட்டு கீழ்ப்படியாமையினால பாவம் செய்து தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. So because of the disobedience they sinned and they came out of the garden. இப்பொழுது என்னாச்சு? Now what happened? அவங்க இவருடைய கரமும் அவருடைய கரமும் இணைந்திருந்தது, இப்படி விரிய ஆரம்பிச்சிருந்தது. So actually the bond between God the Father and Adam started to move off. இடைவெளியிலே ஒரு சுவர் வந்து விட்டது. So there's a wall now in between. அதை இணைக்க தான் நம்ம இயேசு வந்தார். To break that wall and to reunite Jesus came. 33 வயசு 3 வயசு வரைக்கும் ஊழியம் செய்தார். He ministered for 3.5 years. அவர் அற்புதம் செய்தார். He did miracles, அதிசயம் செய்தார், wonders, அநேக காரியங்களை அவர் செய்து முடித்தார். So he did a lot of things and he finished his work. அது என்ன சொன்னா ரொம்ப நேரமாகும். So it takes a lot of time when I have to say this. அப்போ மறுபடியும் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அப்போ பிதாவிட்ட என்ன செய்கிறார், இவர் சத்தம் போடுறாரு. என்னன்னா அவரோட உபத்திரவம் தாங்க முடியல, அவர் ரத்தம் வடிய 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 என்ன ஆயிடுச்சு, அவருக்கு தாகம் எடுக்க ஆரம்பிக்குது. So what he says is in this place we see he's crying out to Father because he couldn't bear the pain, and then he starts feel thirsty. அப்போ அந்த நேரத்தில் இவர் தேவனே தேவனே நீ ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கிறார். So that time he asked, oh Lord, why did you forsake me? அங்கே பாருங்க,
அவர் அந்த 7 வார்த்தையில் பார்த்தீங்கன்னா முதல் வார்த்தையிலையும் பிதாவேன்னு சொல்லியிருப்பார். So in the first word also he would have said Father. லாஸ்ட் வார்த்தையிலையும் பிதாவேன்னு சொல்லியிருப்பார். And the last word also he would have said Father. இந்த சென்று வார்த்தையில் in the in between words என் தேவனே சொல்லி he says my God. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். I want to ask you a question. என் தேவனே சொல்லாம தேவனேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? He could have just said my God. Why did he say my God? தேவனேன்னு சொல்லியிருக்கும் போது அவருடைய உறவு தெரியாது. So if you had just referred to him as God, the closeness would not have been revealed. இப்போ நம்ம ஒரு வீட்லையோ ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது போயிருந்தா, if we go for a function somewhere, நம்மளை விசாரிப்பாங்க. they'll inquire about us. அவங்க யார் இவங்க யாருன்னு கேட்பாங்க. So they'll ask who is this, who is that. நம்ம என்ன சொல்லுவோம், இது என் அம்மா. So we will say this is my mother. இவங்க என்ன சொல்லுவாங்க, இது என் மகள். So they will say she is my daughter. என் போது அங்கே உரிமை பாராட்டுகிறவளா இருக்கிறோம். So that my actually shows the closeness and the rights they have on each other. மற்றவங்களே நம்ம உரிமை பாராட்ட முடியாது. We don't have any rights on other people. அவங்க நம்மளோட வர மாட்டாங்க. They also won't come with us. ஆனா ஆண்டவர் சொல்றாரு என் தேவனே So Jesus says, that's why he says my God. அவருக்குள்ள இருக்கிற உறவை அங்க அவர் வெளிப்படுத்துகிறார். So he shows the relationship between them. He openly shows it there. ஏன்னா இயேசு அன்பு உள்ளவர், because God is இரக்கமுள்ளவர், he is a very gracious God. கண்டிக்கிறவர், he disciplines and he blesses. அப்படிப்பட்ட பிதாவும் இவர் தான் ஒண்ணா இருந்தாங்க. So Father and Jesus were one. இவர் நிறைய இடத்துல சொல்வாரு, in many places Jesus says, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். I and my Father are one. என்னை விட்டு என்னை காண்கிறவன் பிதாவை காண்பான். So whoever sees me sees the Father. இந்த இடத்துலயும் அந்த உறவை நம்ம பார்க்க முடிகிறது. So we can see the relationship here also. அவரே சொல்றார், he says, எல்லாரும் ஒரு நாளைக்கு everybody என்னை விட்டு தனியா விட்டு போய் விடுவீர்கள். Everybody will leave me one day. இப்ப பாருங்க, அவரோட நிறைய பேர் வந்து போஷித்தாங்க. வசனத்தை கேட்டு சாப்பிட்டவர்கள் 5000 பேர் 4000 பேர்லாம் நம்ம பார்க்கிறோம். So we have seen in the life of Jesus that many of them were fed by Jesus. 5000 people, 7000 people, all those people. வியாதியஸ்தர் வந்து சுகமேற்றார்கள். Many sick people was healed. அற்புத அதிசயம் நடந்தது. There were wonders and miracles happening there. சிலுவைக்கு போகும் பொழுது, but when God was led to the cross, நன்மை பெற்றவர்கள் யாருமே வரல. People who received goodness didn't come there. சீஷர்கள் யாரும் வரல. The disciples didn't come there. உங்க தாய் கூட தூரமா தான் நின்னாங்க. The mother also was standing little far off. பேதுரு மறுதலித்து போய்விட்டார். Peter denied and he went off. யோவானும் அங்கே இருக்கிறார். And John also was far off. ஆனால் அவர் வசனத்தில் சொன்ன பொழுது தனித்து விடுகிற ஒரு நாள் வரும் என்று சொல்லியிருந்தார் முன்னாடியே. So he says that I will be left alone. He says before itself. அப்படிதான் அவர் தனித்து போய் இருந்தார். So that was how he was left alone on the cross. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. Let's imagine this. அந்த மனுக்குலத்துக்காக வந்த அந்த மனிதர் அதிசயம் செய்து அற்புதம் செய்து எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்து, so the person who came to rescue the mankind, who gave everything to us, சிலுவையில் நமக்காக வந்து தனித்து நிற்கிறாரு. But he came on the cross, he is standing alone for us. அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. How great is his love. அவர் சிலுவையில் கூட அவர் நமக்கு வந்து அந்த 7 வார்த்தை மூலம் அவர் அன்பை தான் நமக்கு சொல்றாரு. All the 7 words that are spoken on the cross shows the love for us. பைபிள்ல ஃபுல்லா படிச்சீங்கன்னா அன்புங்கிற வார்த்தை தான் அதிகமா இருக்கும். So if you read the whole Bible, அவர் அந்த word love, அவர் அந்த அன்பை தான் எதிர்பார்க்கிறார். He expects our love. அப்போ அவர் அந்த தேவனே அவர் கூப்பிட்டு அவர் என்ன செய்யறாரு, அவர் பிதா என்ன மறைந்திருந்தாலும் என்ன பண்றாரு, இவர் அவரை கூப்பிடுறாரு. So even when the Father has turned the face of Jesus, he calls him my Father, my God, my God. அவர் வந்து தன் முகத்தை மறைத்து கொண்டாரோ என்ன இருக்கும். So if God had actually turned off his face, இவருடைய உபத்திரங்களை பார்க்க முடியாமல் தான். That means that he couldn't see the suffering of Jesus. இப்ப பிதா குமாரங்கிற அந்த உறவு, so the father and son, the relationship father and son, அந்த இடத்துல சிலுவையில on the cross பிரிந்து விட்டது, was not there because of sin. அவர் மரித்த 3 நாள் வரும்போது மறுபடியும் எப்படி அவர் பக்கத்திலே தான் அவர் அமர்வார். So after he was resurrected, he goes and sits on his பிதாவின் வலதுபுறத்தில் அவர் அமர்வார். He goes and sits on the right hand. அவர்தான் பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள வந்து தேற்ற வரமாகிறார். So he comes as the Holy Spirit and comforts us and becomes a counselor to us. இப்படியாக ஒரு தேவனை அழைத்து சத்தமிட்டு கூப்பிடுகிறார். So that's how he shouts, calls unto God, my God, my God. இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லலாம்னு பார்க்கிறேன். I want to give you an example here. ஒரு என்ஜினியர் இருந்தார். There was an engineer. அவர் கடலுக்கு மேலே வந்து ட்ரெயின் போறதுக்கு அந்த பாலம் போட்டார். So he actually planned to put a bridge over the seas.
அப்பொழுது இவர் எப்பொழுதும் அங்கே போயிட்டு அந்த ட்ரெயின் வரும்போது இவர் அதை வந்து ஓப்பன் பண்ணணும். So whenever க்ளோஸ் பண்ணணும். So whenever the train comes, he has to close the bridge. அது ட்ரெயின் போனதும் அது என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணணும். And as soon as the train goes, he has to open the bridge. அப்பொழுது கப்பல் போய்விடும். Then ship will go. ஒரு நாள் அவர் என்ன பண்றாரு, so one day what he does, அவர் பையனை கூட்டிட்டு போறாரு. he takes his son. அப்போ வந்து இந்த கப்பல் போறதுக்காக ஓப்பன்ல இருக்குது. So the bridge is open because the ship has to move on. பையன் கேக்குறான், அந்த உயரத்தை அப்படியே அதை நான் பார்க்கவா அப்படின்னு சொல்லி. So the son wants to go and see on top, and he asks for permission. சரி ஓகே அப்படின்ட்டு. So the father says okay, you go and see. ஆனால் இவருக்கு ஒரு ஃபோன் வருது. Then he gets a phone call. ட்ரெயின் வந்து கொண்டு இருக்கிறது. The train is on the way. இந்த நேரத்தில் ஓப்பனா தான் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். So now we know that it will be open for the ship to come. ட்ரெயின் வந்து பிரேக் பிடிக்கல. But the problem is the train can't hit the brake. நெருங்கி கொண்டு இருக்கிறது. It is very much nearby. உடனே அதை மூடிடுங்க அப்படின்னு சொல்லி. So you have to close the bridge immediately. அப்போ அவர் பையன் வந்து கூப்பிடுறாரு. So he calls out to his son. மேலே நின்று அந்த கீழே இந்த கப்பல்களை ரசித்து கொண்டிருக்கிறான் அந்த பையன். But the boy is standing on top and he's just looking at the ships. நம்ம அப்பா கூட தானே இருக்காரு. He says like my father is with me. அதனால அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. So I don't have to worry about anything. அதை பார்த்து கொண்டே பார்க்கும்போது இவர் கூப்பிடுற சத்தம் அவன் பையனுடைய காதை கேட்கவில்லை. So the voice of the father doesn't reach the son. உடனே இவர் என்ன பண்ணிடுறாரு, அங்கேருந்து வர ஜனங்கள் வந்து நிறைய வர்றாங்க, அது ஒரு 1000 பேர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So there are actually a lot of people coming from there. அவர் வந்து தன் பையனையும் பார்க்கிறார். So he looks onto his son also. ட்ரெயினையும் பார்க்கிறார். And looks at the train also. ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. He thinks for a second. ட்ரெயின் வர்றது பக்கம் தெரிஞ்சு போயிடுச்சு. So he can see the train approaching. உடனே க்ளோஸ் பண்ணிட்டு. And he closes it. அப்போ அந்த ட்ரெயின் வந்ததும், so as soon as the train comes, அவங்க சொல்லிட்டே போறாங்க, நாங்க கடலுக்குள்ள விழுந்துருவோம்னு நினைச்சு தான் வந்தோம். So they think that the train people, they say we were thinking we'll fall into the sea. ஆனா மூடி எங்களை காப்பாத்திட்டீங்க. But you closed it and you saved us. அவங்க கர்ச்சி எடுத்து எல்லாம் நம்ம தேங்க் பண்ணிட்டே போறாங்க. So they are actually waving their handkerchief. அவங்களால சிரிச்சிட்டே போறாங்க. So they are happily going. இவரால பார்க்க தான் முடிஞ்சிச்சு. He could only see that. அவரால சிரிக்க முடியல. But he couldn't laugh. அவர் என் கண்ணில் இருந்து கண்ணீர் வடைய ஆரம்பிச்சிரு. He was crying. அந்த மூடின அந்த மூடுற இடத்தை போய் ஜாயிண்ட் இடத்தை போய் பார்க்கறாரு. So he goes and watches the place where the bridge actually joins. அந்த பையனுக்குள்ள ஜாயிண்ட் ஆகி, so it actually goes into his son. அவர் எலும்பு சதை எல்லாம் நொறுங்கி, so the son is being crushed between the joint. அந்த பையன் இறந்து விட்டான். The son was dead. Hallelujah. Hallelujah. அவ்வளவு ஜனங்களை காப்பாத்த, so he actually saved so many people on the train. தன்னுடைய மகனை அவர் பலி கொடுத்தார். by sacrificing his son. அப்ப இந்த உலக மக்களை எல்லாம் காப்பாற்ற முடியாதா? so to save all the people of the world, அவர் சிலுவையை சுமந்தார். Jesus actually took the cross. நம்மளால அவர் என்ன பண்றாரு, தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். and because of that he looks up to God and calls. எல்லாராலையும் கைவிடப்பட்ட நேரம், everybody had forsaken him. அவர் நினைத்தார்னா அவர் அற்புதம் செய்யலாம், அவரால் அற்புதம் செய்ய முடியும். he could have done miracles at that time. அவருக்கு தெரியும், he knows நம்ம இந்த காரியத்துக்காக தான் வந்திருக்கோம் பூமிக்கு. we have come for dying only. He knows. அவர் உணர்ந்தவராக இருக்கிறார். he realizes that. இப்படிதான் நாமளும் என்ன பண்ணுவோம், ஒரு நேரத்தில் எல்லாம் நம்மள பணம் கைவிட்டுரும். so we sometimes we realize that the money will leave us. கணவர் மனைவி பிள்ளைகள் எல்லாம் கைவிட்டுருவாங்க. the husband or the wife or the children will leave us. பணம் நம்ம இது பிசினஸ் கைவிட்டுரும். the business will leave us. நம்மளுடைய வேலை கைவிட்டுரும். our work will leave us. யாரெல்லாம் நம்பணுமோ, whom all we trusted, யாரெல்லாம் நம்மள பாப்பாங்கன்னு நினைச்சோமோ, whom all we thought they'll take. என்னதான் நீங்க ஹெல்ப் பண்ணியிருந்தாலும், whatever they have done for us, என்னதான் நல்லவங்களா இருந்தாலும், whatever however good person you are, மனிதனுடைய நினைவுகள், it's a man's thoughts. எப்படி என்றால், how are the man's thoughts? ஜீசஸை போல நம்முடைய தனிமையாய் விடுகிற காலம் உண்டு. so it's like how Jesus was on the cross alone. இதை உணர்த்த முடியாதான் ஆண்டவர் அங்கே தனிமையில நிற்கிறார். so that is how we'll also be sometimes. நான் அப்படி தனிமையில தான் இருக்கிறேன். I am also alone. நான் இயேசுவை ஏத்துக்கிட்டதுனால, because I accepted Christ, தனிமை என்னை பாதிக்கவில்லை. the loneliness doesn't affect me. எனக்கு எல்லாவற்றிலும் இயேசு எனக்கு இருக்கிறார். I have Jesus for everything. வசனம் சொல்லுது, the verse says, தாய் தகப்பன் கைவிட்டாலும், even the father mother, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், I will not forsake you. அப்படி அவரே எனக்கு தாயாக, so he becomes a father, தகப்பனாக, and a mother, சகோதரராக, as his brother, நண்பனாக, as a friend, மலவானாக இருக்கும் பொழுது, as a strong person for us, நமக்கு வேற என்ன கவலை? we don't need anything. அப்ப தனிமையில இருக்கிறது நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. we don't need to be scared of being alone. வசனம் சொல்றது கவலைப்படுகிறதுனால, so the verse says by worrying,
ஒரு முழம் கூட்ட முடியுமா? We can't raise ourselves a bit also. குறைக்க முடியுமா? We can't lessen ourselves also. நீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில If you are in this kind of situation, கஷ்டமோ, in problems, நஷ்டமோ, in loss, பிரிவினையோ, separation, தனிமையோ, or in loneliness, அந்த சூழ்நிலையில் நீங்க இருப்பீர்களானால், if you are in that kind of a situation, இன்றைய வசனத்தின்படி according to this verse, கர்த்தரை பார்த்து, look unto God, பிதாவை நோக்கி கூப்பிடுறவரை பார்த்து, look unto God, அவரோடு நீங்க சேர்ந்து கொள்ளுங்கள். look unto God and ask Him and join with Him. அவர் நித்திய ஜீவன் போற வரைக்கும் till you reach நம்ம eternity, கூடவே இருந்து He will be with you. நம்மள கரத்தை பிடித்து He will catch your hand. அழைத்து கொண்டு போறவரா He will இருக்கிறார். take and He will lead you. அல்லேலூயா. Hallelujah. இந்த வசனத்தின்படி, According to this verse, இந்த வசனம் this verse, உங்களை ஆறுதல் படுத்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். I hope that it has consoled you. நீங்க இந்த வசனத்தை வீட்டில் போய் நல்லா தியானம் பண்ணி பாருங்க. Let's meditate upon this when you go home. அடுத்த நம்ம வார்த்தைக்காக கடந்து போகலாம். Let's go to the next word. நம்மளை இதிலேயே ஒப்பு கொடுக்கிறது. அவர் எப்படி வேதனைப்படுகிறார் அதை பார்த்து அந்த வேதனையை நீக்க முடியாத கர்த்தர் வந்தார்னு சொல்லி அந்த வேதனை நினைச்சு கவலைப்படாதபடி வேதனை நீக்கிறவரை போய்க்கு நம்ம பார்க்க வேண்டும். So we should go to God who removes all the problems with us. We should not be down with the problems. இப்பொழுது ஐந்தாவது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கவனிப்போம். So let's see God's fifth word. யோவான் 19 John 19 verse 28. 28வது வசனம். யோவான் 28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். After this, Jesus, knowing that all things are now finished, that the scripture might be accomplished, says, I thirst. அல்லேலூயா. Hallelujah. தாகமாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். So he says, I thirst. இப்படி பாருங்க, சிலுவையிலேயே ரெண்டு காரியங்களை நம்ம பார்க்க வேண்டும். We see two things on the cross. அவர் என்ன பிடிக்கிறாரு? மனிதனாய் பிறந்ததுனால மனிதகுமாரனாய் இருக்கிறார். தேவனோடு இருந்தால் தேவகுமாரன் எனப்படுகிறார். He was born as a son of man, so he's a son of man, and he was born of God, so he was son of God. தாகம் எப்போ வரும்? When does the thirst come? அவர் மனிதனாக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, what is the meaning that he was a son of man? அவர் நம்மளை போல படுத்திருந்தார். Because he was formed in like us. தூங்கினார். He slept like us. படகுல பின்னுக்கு அவர் படுத்திருந்தாரு, நம்ம தூங்கினார்னு பார்க்கிறோம். So we see that he slept on the boat. அவர் நடந்தாருன்னு பார்க்கிறோம். He walked. அவர் சாப்பிட்டாருன்னு பார்க்கிறோம். He eats. அவர் குடிச்சாரு, தண்ணி குடிச்சாரு அப்படின்னு பார்க்கிறோம். He drank water. அவர் குடிச்சதெல்லாம் கிரேப் திராட்சை ரசம். So he drank grape juice. ஆனால் இவருக்கு ஒரு தாகம் இருந்தது. இந்த தாகம் மனித தாகம். So he had a thirst, that was a thirst for man's souls. அப்போ அந்த மனித தாகத்துல இவர் செய்த காரியங்களை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். So let's see a few things that what he did. அவர் ஆகார் வனாந்தரத்துல என்ன பண்றாங்க? தன்னுடைய குழந்தைக்கு தண்ணி கிடைக்கலன்னு அழுகுறாங்க. So Agar in the wilderness, she cries out that she doesn't have the water for her child. குழந்தை அழுகுறதையும் பார்க்கிறார். So she sees the child crying. ஆகாரே ஏன் அழுகுறாய் என்று கேட்கிறார். So God sees, asks, why do you cry? அவர் எத்தாப்புல இருக்க அந்த கண்மலையில தண்ணி வர்றதையும் காமிக்கிறார். So here he shows us the water that's coming out from the stone. மறுபடி again அவர் மோசே எகிப்து ஜனங்களை அழைத்து கொண்டு போறார் வனாந்தரத்துல. So when Moses actually takes Israel people there, அங்கே மாறாம இருக்கிற தண்ணீரை மதுரமாக்கிறார். So the waters of Mara, which is bitter, is made sweet. மறுபடியும் அவர் போயிட்டே இருக்கும்போது தண்ணி தாகம் வருது. Again when they walk, there is again thirst. ஜனங்கள் முறுமுறுக்குறாங்க. And the people start to murmur. இவர் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். So he looks unto God. உடனே அவர் என்ன செய்றார்? And immediately what he says? ஒரு கண்மலை அடிங்கறாரு. There's a rock there. அங்கே இருந்து வாட்டர் வருது. So he beats the rock and the water starts coming. அதை எல்லாரும் பருகிறார்கள். And everybody drinks of it. அப்படிதான் இவர் என்ன பண்றாரு? அற்புதத்தையும் அதிசயம் செய்த தேவனாய் இருக்கிறார். So he is a God of miracles and wonders. இது என்னன்னா தேவனுடைய சுபாவமாய் இருக்கிறது. So this is actually characteristic of God. நிறைய மிரக்கல் செய்திருக்கிறார். Yeah, he keeps on doing miracles. ஆனா ஆத்மதாகம் என்று ஒன்று இருக்கிறது. But there's a thirst for souls. அவர் சிலுவையில கேட்கிறது அவர் குடிக்க தண்ணி கேட்கவில்லை. So the thirst, the water he asked for on the cross is not of water but of souls.
குலா ஏன்னா இங்க போட்டிருக்கு பாருங்க, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அப்படின்னு So சொல்லி. he says, since the word has to be completed. இந்த தாகம் வந்து ஒரு முடிஞ்ச கொஞ்ச நாளில் என்ன பண்ண போறோம், இவருடைய மரணம் நேரிட போகுது. Within few minutes he is going to die. அதுக்கு முன்னாக தான் இதை சொல்றாரு. Before that only he says this. அவர் தன்னுடைய ஆத்துமா அழிவை பார்த்து தான் சொல்றாரு. So he sees the souls that are perishing and he says that. நம்ம வந்து அந்த ஆத்தும தாகத்தை குறித்து நம்ம ஒரு தடவை பார்க்க வேண்டுமானால், So if you have to see for the soul of thirst for souls, யோவான் 4க்கு வர வேண்டும். you have to come to John chapter 4. அங்கே ஒரு ஸ்திரீ இருக்கிறார். There is a woman there. அவர் சமாரிய ஸ்திரியா இருக்கிறார். She is a Samaritan. அந்த ஸ்திரீ சமாரிய ஸ்திரீக்கும் அந்த யூதர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. So Samaritans and the Jews have no connection. அதாவது நம்மளுடைய பாணியில சொல்ல வேண்டுமானால், If we have to say, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி சொல்லுவாங்க இல்லையா, so we have upper caste and lower caste. பணக்காரர் ஏழை என்று சொல்வார்கள் அல்லவா. So the richer caste அப்படியாக யூதர்களும், so the richer caste was the Jews சமாரியார்களும் இருக்கிறாங்க. and the lower caste was the Samaritans. அந்த ஸ்திரியை பார்க்க முடியாத. So Jesus goes to see that lady. சமாரியாவில் உள்ள சீகார் இருந்த இடத்துக்கு அவர் போறாரு. So he goes to that place. இங்க இருந்து அவர் போன தூரம் எவ்வளவு தூரம், 70 மைல். So he actually traveled 70 miles to go and visit that girl. இப்போ நம்ம கார் இருக்குது. If we have a car, ஆத்மா தேடி போக ரொம்ப கஷ்டமா இருக்கு. so even to go to some places and get the souls, it's very difficult. நமக்கு உலகம் இழுக்குது. World actually pulls us. அப்போ நமக்கு பைக் இருக்குது, ஆனா போறது இல்லை, ஏன்னா வெயிலா இருக்கு. We have a bike but we don't go because it is very sunny. கார் இருந்தாலும் ஏசி இருக்கான்னு கேட்குறோம். If there is a car also, we ask if it is air conditioned. ட்ரெயினில் போனோம்னா ஏசி இருக்கான்னு கேட்குறோம். If you go to in car also, in train also, we ask if it is air conditioned. அந்த காலத்தில் வந்து நடந்து போய் தான் ஆண்டவர் போனதாக நம்ம பார்க்குறோம். But we see Jesus walking to places. அது குதிரையில் போகிறாங்க, கழுதையில் போகிறாங்க, இப்படி நிறைய காரியம் இருக்குது. He didn't use any mode of transport. ஆனால் அவர் பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்த தேவன், The God who came from heaven to earth, அவர் எல்லா இடத்துக்கும் நடந்து போனதாக தான் he இருக்குது. walked to all places. ஒரே ஒரு தடவை தான் அவர் இந்த கழுதை மேலே வசன சொல்லி போய் So கொண்டிருக்கிறார். it was the last time when he entered Jerusalem, he got up on the colt of an ass. மற்ற நேரத்தில் அவர் எங்கேயும் அந்த பயணம் எதையும் கொண்டு பயணம் செய்யவில்லை. But in every other places he just walked. இப்போ இவருக்கு வந்து ஒரு ஆத்ம தாகம் வந்து விட்டது. So he had a thirst for the soul. ஏன் கேட்டால் நான் மறிக்க போகிறோம். So because he is going to die, அவர் மறிக்க போகிற நேரத்துலையும் என்ன பண்ணுறாரு, இப்போ தன் பக்கத்தில் இருக்கிற கல்வனை ரசிக்கிறாரு. even on the verge of dying, he saves the robber. இது அதுக்கு முந்தி நடக்கிற காரியங்கள். So these are things that happened before. அப்போ அங்கே போய் இந்த ஸ்திரியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாரு. So he goes and visits that lady. அந்த சம்பந்தம் கலக்க முடியாத சமாரியத்தை நோக்கி யூதனா அவரை போய் கேட்குறாரு. அங்கே போய் அந்த கிணறு இருக்குது, அந்த கிணறுல அவர் உட்காந்துறாரு. So he goes and sits on the well. அப்போ இவருக்கு தெரியும் அந்த ஸ்திரி எப்போ வருவான்னு. So he knows when the lady will come. அது 6 மணி நேரம்னா, So that's the 6th hour. மதியானம் 12 மணி நேரம். So that is 12 o'clock. அப்போ ஏன் அவர் வர்றான்னா, So why does she come that ஒரு பக்கம் time? வெயில், It is sunny one எல்லாரும் side. சாப்பிட்டு தூங்குற நேரம். Everybody would be indoors. அங்கே இந்த நேரத்தில் போனால் யாரும் இருக்க மாட்டாங்க. So she knows that if she goes at this place, time nobody will be there. ஏன்னா அந்த சமாரிய ஸ்திரி ஒரு பாவியா இருக்கிறார். Because she is a sinner. நம்ம வந்து பாவியரை தேடி போறோம்னா கிடையாது. So we never go seeking for sinners. நமக்கு ஒத்த ஜனங்கள் இருக்காங்களா போறோம். So if people are like there, at our own level we go. ஆபீஸ்ல இருக்காங்களா அவங்கள பார்ப்போம். If there are people in office, we go. வேலையில இருக்காங்களா பார்ப்போம். If they are in work, we go. கார்ல போறவங்கள பார்ப்போம். If they go in car, we'll go and see them. அங்க போனா நல்ல சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு பார்ப்போம். We go and see because they give us good food. அவர் எப்படி போனாருன்னு நம்ம ஒரு தடவை நம்ம பார்ப்போம். So we'll see how Jesus went. அந்த கிணத்து மேல போய் உட்கார்ந்துறாரு. So he goes and sits on the well. அப்ப அந்த சமாரிய ஸ்திரி வரா. So the Samaritan woman comes. ரொம்ப களைப்போடு உட்கார்ந்திருந்தாருன்னு இருக்குது. He is very tired and he's sitting there. நீங்க வீட்ல போய் இந்த 4வது அதிகாரத்தை படிங்க. You go to home and read in the 4th verse. அப்போ அவ கேக்குறா, நான் சமாரிய ஸ்திரியா இருக்கிறேன். I am a Samaritan woman. நீ யூதவா இருக்கிறீ. You are a Jew. நீங்க என்கிட்ட வந்து தண்ணி கேக்குறீங்களே. Why do you ask water to me? அவர் சொல்றாரு, உங்களுக்கு பாத்திரமும் இல்லையே அப்படிங்கறாப்ல. She said, I don't have a vessel also for you. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமா, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். But he says, a person drinks of this water, he'll thirst again. இதை யார் சொல்றாருன்னா 4:13 ஆண்டவர் சொல்றாரு. So he says in 4:13, he says, நான் குடிக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ, but whoever drinks the water of what I give ஒரு காலம் தாகம் உண்டாகாது. will never thirst.
நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் the water I give அவனுக்குள்ளே will become நித்திய ஜீவகாலமாய் well of water ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். bringing up to eternal life. அந்த சிறிய உடனே சொல்றா, The woman says ஐயோ immediately, அந்த தண்ணியை எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா so she says, if you give me that water, நான் இங்கே வரமாட்டேனே. I will never come back here. உங்களுக்கே தெரியும், ஒரு பாவமான சரி ஒரு பைப்படிக்கோ ஒரு கடைக்கோ எங்கேயாவது வந்தாக்கா தினம் அந்த 100 ஆம்பளைங்க ஒன்றா இருக்கலாமாங்க, 2 பொம்பளைங்க ஒன்றாவே இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. So usually they say like if there can be 100 men together, but there can be no 2 women together. இப்படிப்பட்ட பொம்பளைங்க வரும்போது என்ன செய்வாங்கன்னா, so when the women come like this, இவங்க இந்த ஃப்ரெண்டாக கூட்டாக இருக்கிறவங்களாம் என்ன செய்வாங்கன்னா, so what the people will do, அவங்க குடத்தை மாற்றி மாற்றி வைப்பாங்க. they will actually change their pots. அவளுக்கு தண்ணி கொடுக்காதம்பாங்க. And they'll say that don't give her the water. அவளை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. They'll ask if you know that. அவளுக்கு 5 புருஷன் இருக்கு தெரியுமான்னு தெரியும் கேட்பாங்க. Do you know that she has got 4 5 யாரும் இல்லைன்னு வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. Since because nobody is there, now she has come. இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் கேட்க வேண்டாம் என்று, all these words she didn't want to hear. அவள் அறிந்திருந்தபடியா, that's why she didn't want to hear. அந்த மதியான வேளையில வர்றா. That's why she came at 12 o'clock now. அந்த நேரத்துல, but at that time, நமது ஆண்டவர் our God அங்க கடந்து போறார். he is there. அப்போ அவர் சொல்றாரு, அந்த சரி சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு அந்த தண்ணியை தர வேண்டும். அப்போ இயேசு சொல்றார் அவனை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்கிறார். So he says, call thy husband and come hither. அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். The woman said, I don't have husband. இயேசு அவளை நோக்கி, Jesus says unto her, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். It's correct that you have said, you say that you have no husband. அவ பாருங்க, அங்க ஒரு உண்மையை சொல்றா. She says the truth there. புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. She says this, that I don't have a husband. 5 புருஷன் இருக்கிறதையும் சொல்றாப்புல. She says I have had 5 husbands. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாவிகளா இருக்காங்க. There many are there who have sinned. குடிக்கிறாங்க, they drink, திருடுறாங்க, they rob, வேசித்தனம் பண்றாங்க, do adultery, ஒரு நாளைக்கு போய் எவ்வளவோ போய் சொல்றாங்க, say a lot of lies in a day, கஞ்சாடை கால்ஜாடை எல்லாம் காமிக்கிறாங்க. so they show signs and everything. நீங்க கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? When you ask what they will say, அப்படி செய்யலையே, they'll tell I have not done the sin. மற்றவங்கள்ட்ட விரல நீட்டிடுவாங்க. They will just point to others. நான் இல்ல, அவங்க தான். No, I have not done that, they have done this. நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். We have to understand one thing. ஒரு விரல் தான் மத்தவங்களை நீட்டுது. When you point one finger to others, 3 விரல் நம்மளை நீட்டுது. there are 3 fingers pointing to you. ஒரு விரல் நீட்டப்பட்டவளோட, when you point to one finger, 3 விரல் நீட்டப்பட்ட நாம தான் குற்றவாளியா இருக்கோம். we are actually more in sin. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவளை நோக்கி, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். So she says, sir, I perceive that thou art a prophet. அல்லேலூயா, hallelujah. அவள் பாருங்க, அப்படி ஒரு பாவியா இருந்தாலும் ஆண்டவரை அடையாளம் கண்டாள். Since even though she was a sinner, she understands who the God is. இப்படிப்பட்ட பாவிகளை, so these kind of sinners, ரட்சிக்கும்படியாய், God came to save this kind of sinners, மன்னிக்கும்படியாய், to forgive this kind of sinners, பலர் கொண்டு போகும்படியாய், and to take them to heaven. கர்த்தர் வந்திருக்கிறார். God has come. அல்லேலூயா, hallelujah. நீங்களும் நானும் we எப்படி நம்ம வந்தோம்னு நமக்கு தெரியாது. we don't know how we have come here, ஆனால் நாம் சந்தோஷப்பட வேண்டும். but we have to be happy. கர்த்தரை நம்ம கர்த்தருடைய சொந்த பிள்ளைகளாய் மாறிவிட்டோமே என்று. we have become God's children. அந்த கிருபைக்காக, for the grace, அந்த மன்னிப்புக்காக, for that forgiveness, அந்த ரட்சிப்புக்காக, for that salvation, அந்த பராமரிப்புக்காக, for the care, அவர் நடத்துதலுக்காக, for the thing that he is leading. அல்லேலூயா, hallelujah. அதற்கு சிறியே, அது எங்கள் பிதாக்கள் மாலையிலே தொழுது கொள்வார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறார். So she says, our father worshipped in the mountain, and you say Jerusalem is a place where men ought to worship. ஏன்னா அந்த பக்கம் யூதாவுடைய மலை இருக்குது, இந்த பக்கம் இங்கே கீழ் ஜாதியோட மலை இருக்குது. அவங்க இங்கே தான் அவன் இருக்கணும், அங்கே போகக்கூடாது, ஆலயத்துக்கு போகக்கூடாது, அப்போ ஒரு கண்டிஷன். So they were actually abandoned from coming to Jerusalem to worship. இப்போ இயேசு சொல்றாரு, but now Jesus says, நீங்கள் எல்லா மலையிலையும் நீங்கள் நீங்கள் தொழுது கொள்ளலாம். you can come and praise and worship in all mountains. அப்புறம் அவரே சொல்றாரு, நீ அறியாததை தொழுது கொள்கிறீர்கள். So he says, you are worshiping the unknown, நாங்கள் அறிந்து கொண்டதை தொழுது கொள்கிறோம். but we worship the known. ஏனென்றால் because ரட்சிப்பு, salvation யூதர்கள் வழியாய் வருகிறது, is from the Jews. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள், so whoever worships God in truth, பிதாவை ஆவியோடும், will worship the Father in உண்மையோடும் and truth. உண்மையோடும் and truth. தொழுது கொள்கிற காலம் வரும். So the time is coming. அது இப்பொழுது வந்திருக்கிறது. And the time is now. அந்த பாருங்க, அந்த ஸ்திரீக்கு அதுக்கு வந்திருக்கிறது. அவ ஒரு குடத்தை கொண்டு வந்தா, அதை வச்சுட்டா.
So she- வச்சுட்டு வேற என்ன புரியல, இவருடைய காரியத்தெல்லாம் அவர் சொன்னதும் இவர் தான் நான் மெஸ்ஸியா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. மெஸ்ஸியா தானே அப்படின்னா நான் தான் அவர்னு சொல்லிடுறாரு இவர். So she understands. She keeps down the vessel that she's brought, and she understands that this is the Messiah that they are talking about. உடனே இவ என்ன பண்ணா, வரும்போது வெறுங்குடத்தை கொண்டு வந்தா. When she comes, she brought an empty bucket, அதை வச்சுட்டா. and she keeps it there. ஆனால் அவர் ஊருக்குள்ள போறா. And she runs into the village. அன்பு சகோதர சகோதரிகளே, Dear brothers sisters, அந்த வெறுங்குடம் அவள் தான். she is the empty vessel. இவர் அந்த சத்தியத்தை சொன்னதும், So as soon as God says the truth, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா, she receives it. ரட்சிப்பை பெற்றுக்கொண்டா. She receives the salvation, அதை போய் சொல்ல முடியாக, and that she goes to tell சொல்ல முடியாக, the gospel. அவர் கொடுத்த ஜீவ தண்ணீரை அவரை நிரப்பி கொண்டு She takes the living water in her. ஊருக்குள்ள போகிறார். She goes into the village. நாம் அப்படிதான் வெறுங்குடமாய் வந்தோம். We are also empty vessels, நாம் ரட்சிப்பை பெற்றதுனால but we have received the அவருடைய salvation. ஜீவ தண்ணீர் God is the living water. நமக்குள்ள இருக்கிறது. He is there inside us. அப்ப அவருக்கு அந்த அதே தாகம் So that same thirst that he has got, நமக்கும் வர வேண்டும். we have to have. சுவிசேஷத்தை போய் சொல்ல, We have to go and tell தேவனுடைய அன்பை சொல்ல. we have to tell the God's love. அவர் எதற்காக வந்தார்? Why did he come? அவர் எதுக்காக சிலுவையை சுமந்தார்? Why did he bear the cross for us? எதுக்கு பாடுபட்டார்? Why did he அவருக்கு go என்ன- through the trials? அவருக்கு ஏன் தாகம் வந்தது? Why did he thirst? என்ன தாகம்? What thirst? முன்பு சொன்ன தாகம் அது மனிதருடைய தாகம். ஏன்னா நடக்கும்போது தாகம் வரும், சாப்பிடும்போது தாகம் வரும், களைச்சு போனால் தாகம் வரும். So that's the physical thirst that initially that has been talked about. அப்படி களைச்சு வந்து தான் இங்கே தண்ணீர் கேட்டார். So when he came, he asked for that thirst. தண்ணி குடித்தாரா? But did he drink water? தண்ணி குடிக்கல. He didn't drink water. ஜீவ தண்ணீரை He gave his living water அவள்கிட்ட கொடுத்துட்டார். to her. to her. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? And what Jesus does, இந்த நிறைவோடு with that fullness, கடந்து செல்கிறார். he goes off. அப்படிதான் நாம என்ன செய்யணும்? So that's how we should do. நம்ம ரட்சிக்கப்பட்டதும் We should, as soon as we are saved, நம்முடைய இயேசு அறிந்து கொண்டு we should receive God, அவரை சொல்லி and we should know him. அறியாத ஜனங்களை We should go and tell about him ஆண்டவர் பக்கம் கொண்டு வர வேண்டும். and bring him to God. இனி நாட்கள் இல்ல. There are a few days ahead. கொரோனாவில் நிறைய பேர் அழிஞ்சிட்டாங்க. Many people died of corona. நிறைய பேர் கடனாளி ஆயிட்டாங்க. நிறைய பேர் சூசைட் பண்ணிட்டாங்க. Many committed suicide. நிறைய பேர் ஊர் விட்டு ஊர் போயிட்டாங்க. Many people have moved from city to city. ஆனால் தொழுது போல் ஆண்டவரை தேடாத ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க. People who are not seeking God is still there. அவரை அறிந்து பின்மாற்றத்தில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. People who know him but backslidden are there. அப்படிப்பட்ட ஜனங்களை நம்ம கண்டு We should find those people ஆண்டவர் பக்கம் கொண்டு வர வேண்டும். and bring them to Christ. சபைக்கு கொண்டு வர வேண்டும். We bring them to Jesus. அந்த தாகத்தை தான் That thirst, ஆண்டவர் தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். that's what he says. அந்த தாகம் இப்போ உங்களுக்குள்ள வந்திருக்கும் என்று நான் I நினைக்கிறேன். hope this thirst would have come unto நீங்க அந்த you. ஜீவ தண்ணீரை குடித்தீர்களா? Have you drink எப்படி குடித்தீர்கள்? living water? விசுவாசத்துக்குள்ள குடிக்க வேண்டும். You have to drink with faith. வார்த்தையினால குடிக்க With வேண்டும். word you have to drink. அவரை இங்க அறிந்து பின்மாற்றத்தில் இருந்தால் இன்னைக்கு அதிலிருந்து வெளியே வர வேண்டும். If you are backslidden, you should come out of. பாவத்தில் இருந்திருப்பானால், If you are burdened, குடிக்க அடிமையா இருப்பீர்களானால், you are drunkard, விக்கிரகத்தில் இருப்பீர்களானால், you are idolaters, வேசித்தனமா you are இருப்பீர்களானால், adulterators, இல்ல கடன்ல இருப்பீர்களானால், or in debts, இல்ல வட்டி வாங்குறவங்களா or இருப்பீர்களானால், you are taking interest. நான் அங்கே அந்த ஜாதிக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லி நீங்க அது உங்களோட பிரஸ்டீஜ் பார்த்தீங்கன்னா, So if you are a person who has got a prestige that you do not go to the low caste people, அதெல்லாம் அந்த நாள்ல நீங்க தள்ளி you have to remove வச்சிருக்கோம். everything. இன்னைக்கு அவருடைய அன்பு உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டு His love should be poured upon you. அவர் பாடு அனுபவத்தை பார்த்து You have to seek his trials and everything. நமக்காக மட்டும் இல்ல, It's not only for us, நம் குடும்பத்துக்கு மாத்திரம் இல்ல, not only for our family, அழிந்து போற எல்லா ஜனங்களுக்காகவே but for all those people who are அவர் ஒரு dying. மரித்தார். He died for all those people. அந்த தேவனை So that God, நம்ம மற்றவற்றை சொல்ல வேண்டும் என்கிற we should go and tell about that God to உங்களுக்கு others. அந்த தாகம் வர வேண்டும் என்று That சொல்லி thirst should come unto you. நான் முடிக்கிறேன். I finish with இது this. உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நினைக்கிறேன். I hope this is a God blessing for bless you. you.